إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நாங்கள் அல்லாஹ்வினுடைய அருளினால் ஒரு தன்னிறைவு கொண்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது பிறருடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எங்களுடைய சமூக வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அதற்கு மேலுள்ளவைகளையும் அவர்களாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் மிக குறைவாகவே காணப்படுகிறது. இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய ஜெனரசிட்டி, அவருடைய பெருந்தன்மை, சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்கு, இது காலம் நெடுகிலும் இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழக்கூடிய வாழ்ந்தவர்களுடைய வரலாறாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் கட்டப்பட்டிருக்கூடிய 3500 பள்ளிவாசல்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், மையவாடிகளாக இருக்கலாம். இப்படியாக இந்த சமூகத்துக்கு தேவையான எத்தனையோ அம்சங்கள், ஓஃபனேஜாக இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்னொரன்ன ஏற்பாடுகளை இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டியே செய்து கொண்டார்கள். இதற்கு அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்த உதவிகள் என்று சொல்லியோ சொல்லக்கூடிய வரலாறுகள் மிக குறைவு. நாங்கள் வெளிநாடுகளுடைய உதவிகளை தங்கி நிற்க வேண்டியது ஏற்பட்டது சமீப காலத்தில் தான், 1970களுக்கு பிறகுதான். 70களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருந்திருக்கிறோம் என்றிருந்தால் வரலாறுகள் சொல்லுகிறது, டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. நாங்கள் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு கூட பணம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். 2வது உலக யுத்தம் ஏற்பட்டு மக்கா முக்கர்ரமாவுக்கும் மதீனா முனவராவுக்கும் ஹாஜிகள் போவது தடைபட்டதின் காரணமாக இன்று காசாவில் மக்கள் அவதிப்படுவது போன்று அன்று மக்கா மதீனாவில் வாழ்ந்தவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லீம்கள் அரபு நாட்டுக்காக வேண்டி நிதி சேகரித்து அனுப்பி வைத்த வரலாறும் இருக்கிறது. இந்த மக்களை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் கொடுப்பதிலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதிலும் மிகவும் நல்லுள்ளம் கொண்டவர்கள். அந்த பழக்க வழக்கம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவருடைய கெப்பாசிட்டிக்கு மேல, ஒவ்வொருவரும் அவருடைய தகமைக்கு மேல ஏதாவது ஒன்றை செய்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் இருந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்மில் செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மேலான அருள் செய்வானாக, அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வானாக. நாங்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கலாம், நாங்கள் கடைசியாக போய் அடக்கம் செய்யப்பட இருக்கின்ற மையவாடியாக இருக்கலாம்,
எங்களுடைய குழந்தைகள் ஓதக்கூடிய பாடசாலைகள் மதரசாக்களாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியாக ஏன் என்று சொன்னால் எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அரச பாடசாலைகள் கூட இன்று அது அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருந்தாலும் வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது அது எங்களுடைய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட காணி பூமியில தான் அந்த பாடசாலை இருக்கிறது. பிந்தின காலங்களில் 50களுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு அவைகள் அனைத்தும் அரசமயப்படுத்தப்பட்டதல்லாமல் அது எங்களுக்கு சொந்தமானவைகள். இப்படியாக பார்க்கும் பொழுது அனைத்தையுமே செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாங்களும் ஏதாவது செய்து வைக்க வேண்டும். சதகாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி படித்து பார்க்கும் பொழுது குர்ஆன் அதை பற்றி விரிவாக கதைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் அதை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறது. நான் இவ்வளவு பெரிய ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு வந்தேன், இதை பேசலாமான்னு கேட்டா இது ஒரு 3 மணித்தியாலம் பேச வேண்டிய தலையங்கம். சதகாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். சதகா என்பது கொடுப்பது மட்டுமல்ல, நான் ஒன்றை கொடுத்துட்டேன் ஒன்றை ரிசீவ் பண்ணிட்டேன் மட்டுமல்ல, அதுக்கு பின்னுக்கு இருக்கிற தத்துவங்கள் யதார்த்தங்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மாத்திரமோ செல்வம் செழிப்பாக வாழ வைத்திருக்கிறான். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுல உங்களோடது என்ன தெரியுமா? நீங்க அனுபவித்ததும் திண்டதும் உடுத்ததும் கொடுத்துட்டு போனதும் மட்டும்தான். நீங்க வச்சுட்டு போறது உங்களுடைய அல்ல. நாங்க எங்கேயுமே காலையில் ஒரு ஜனாசாவை வச்சுக்கொண்டு அவர் விட்டுட்டு போனதை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் கொடுத்துட்டு போனத மக்கள் பெருமையாக பேசுவாங்க. இவர் ஒரு பள்ளி கட்டினாரு, அவர் அதை செஞ்சாரு, இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஆயிஷாவுடைய வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. மாலையில வந்து பார்த்தாங்க, அந்த ஆட்டை அறுத்து இருக்கிறாங்க. கேட்டாங்க, மா பக்கியத் யா ஆயிஷா, ஆயிஷா இந்த ஆட்டில் என்ன எஞ்சி இருக்குதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நான் 3இல் 2 2/3 கொடுத்துட்டேன், தர்மம் செஞ்சுட்டேன். 2/3 தர்மம் செஞ்சுட்டு நான் 1/3 எங்களுக்கு வச்சு கொண்டிருக்கிறேன். 1/3 தான் பேலன்ஸ் ஆக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல ஆயிஷா, 2/3 பேலன்ஸ் ஆக இருக்குது, 1/3 தான் அழிஞ்சிட்டுன்னாங்க. கொடுத்தது தான் எங்கடது, வச்சுக்கொண்டது எங்கடதல்ல. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவிமாருக்கும் இதை சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவை பத்தி சொல்லும் பொழுது, சதகா எப்படிப்பட்டது ஒன்று தெரியுமா? நீங்க ஒன்றை கொடுத்தா எங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா விருப்பம்? நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதுக்கு ப்ராஃபிட் கிடைச்சு கொண்டே இருக்கும். ஃபிக்ஸான ஒரு இன்கம், நிலையான ஒரு ப்ராஃபிட் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கணும். அது ப்ராஃபிட் எவ்வளவு கூட கிடைக்குதோ அவ்வளவுக்கு அதுக்கு சந்தோஷம் எங்களுக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதே மாதிரி சொல்றான், நீ தர்மம் செய், உன் தர்மத்தை நான் வளர்ப்பேன். தயவு செஞ்சு நீ வட்டி வாங்காதே, உன் வட்டியை நான் அழிச்சிடுவேன். உன் வட்டி உன்னை பிச்சைக்காரனாக மாற்றும், உன் தர்மம் உன்னை கொடையாளியாக, உன்னை செல்வந்தனாக மாற்றும். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில. இங்க அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லும் பொழுது அது ஜிஹாதுல மட்டுமல்ல, ஒரு அனாதைக்கு செலவழிப்பது, ஒரு ஏழைக்கு செலவழிப்பது, நோயாளிக்கு செலவழிப்பது, பள்ளிவாசலுக்கு செலவழிப்பது, குடும்பத்துக்கு செலவழிப்பது, ஏன் மனைவிக்கு செலவழிப்பது கூட. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா குர்ஆன் அழகான ஒரு உதாரணத்தினூடாக, ஒரு மணி, ஒரு நெல்லு எப்படி ஒரு கதிராக மரமாக முளைத்து அதில் 1000 நூற்றுக்கணக்கான 700க்கு மேற்பட்ட நெற்கள் வந்து அதனூடாக இன்னும் எத்தனையோ மரங்கள் உருவாகி எப்படி இந்த ஒரு நெல்லை நான் வளர்க்கிறேனோ, அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு ஒரு நெல்ல ஒரு மரமாக, அந்த மரத்தினூடாக 700 நெற்கதிர்களாக, அதை விரும்பின அதை விட கூடுதலாக எனக்கு செய்ய முடியும் என்றிருந்தால் உன் தர்மத்தை எனக்கு வளர்க்க முடியாதா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்தில் கேள்வி கேட்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதுவும் ஒரு பாடம், படிக்க வேண்டிய பாடம். நாங்க சதக்கா கொடுக்கிறோம் என்றா அது அழிஞ்சு போக இல்லை,
அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லாஹ் வளர்க்கிறான். மூணாவது ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மூணாவது சொல்லப்பட்ட கர்மம் என்ன தெரியுமா? இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆதுல குறிப்பிடுறாங்க, ஒரு அழகான வார்த்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல கொடுக்கறதுக்கு யாரையுமே நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. கொடுப்பாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொடுக்கணும், ஆனா கொடுப்பதின் காரணமாக நீங்க ஏழை ஆகிடக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கொண்டு தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க பிச்சைக்காரனாக ஆகும் கொண்டு மார்க்கம் சொல்ல இல்லை. நீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்து ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ மேன் ஆகி ஜீரோ ஹேண்ட் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி அல்ல, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகவும் இல்லை. அப்படி மௌத்தாகாத்தினால தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு வந்து கேட்டாங்க, இந்த வாப்பட அனந்தர சொத்துல பங்கு இருக்குதான்னு கேட்டாங்க. பின்ன வாப்பட அனந்தர சொத்துல பங்கு தாங்கோண்டு கேட்கிறேன்டா, அது ஃபாத்திமாவுக்கு தெரியும் வாப்புக்கு சொத்து இருந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்டி ஹேண்ட் ஒன்றுமில்லாம மௌத்தாகணும்ன்றது இல்ல. ஆனா எங்கள்ல எல்லாருக்கும் தெரியும் ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுல 3 மாதம் நெருப்பு பத்தல்ன்றது ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்ச பேருக்கு தான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள ஒரு வருஷத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை 9 குடும்பத்துக்கும் செஞ்சுட்டு தான் மௌத்தானாங்க. 9 குடும்பத்தையும் வெல்தியாக வச்சாங்க. 9 குடும்பமும் சொந்த வீடு, 9 குடும்பத்துக்கும் தேவையான செலவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானார்கள். அதையும் படித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தை இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கானல் அதாஉ வஸ்ஸதகத்து அஹப்பு ஷைஇன் இலைஹி. வணக்க வழிபாடுகளில் தொழுகை இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜத் இருக்கிறது, திலாவத் இருக்கிறது, ஜிக்ருல்லாஹ் இருக்கிறது. எல்லா வணக்க வழிபாடுகளிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருப்பமான அமல் தான தர்மம் கொடுப்பது, சதகா கொடுப்பது. வகானல் அதாஉ வஸ்ஸதகத்து அஹப்பு ஷைஇன் இலைஹி வகான சுரூருஹு. பணத்தை கொடுத்தா, ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதை கொஞ்சம் இப்படி சொல்லுவோமே, ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட உதவி கேட்டாரு. எதுக்கு? அவருடைய மகளோட கல்யாணத்துக்கு, மூத்த மகளோட கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன்னு உதவி கேட்டாரு. அவருக்கு தேவை எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுத்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். வாங்கினவர் தேவையை கேட்டு வந்தாரு, மகளோட கல்யாணம் செய்யணும், இவ்வளவு செலவு இருக்குது, அந்த அமௌண்ட்டை நீங்க அவருக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், அவருக்கு எவ்வளவு துஆ, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்டா. அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு மட்டிட முடியாது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா? அந்த ரிசீவ் பண்ணின வாங்கினவருடைய சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமோ அதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா காரணம்? ரிசீவ் பண்ணினவர் வாங்கினவருடைய சந்தோஷம் இருக்குதானே, அது எது வரைக்கும் தெரியுமா? 2வது மகளோட கல்யாணம் வரைக்கும் தான். 2வது மகளோட கல்யாணம் வரக்குள்ள இந்த பிரச்சனை அவருக்கு மீண்டும் வரும், அவர் இன்னும் ஒத்தட்ட போக வேண்டி வரும். ஆனா கொடுத்தவருடைய சந்தோஷம் இருக்குதானே, சக்கராத்திலையும் அது ஞாபகத்துக்கு வரும், சக்கராத்திலையும் ஞாபகத்துக்கு வரும். நான் கொடுத்திருக்கிறேன், ஒரு குமர காரியத்துக்கு செஞ்சிருக்கிறேன், அதனால் ஒரு புள்ள கிடைச்ச, அந்த புள்ள பள்ளியில் இமாமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட சந்தோஷப்படக்கூடிய மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழத்தான் செய்கிறார்கள். இதைத்தான் சொல்றாங்க இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வகான சுரூருஹு வஃபர்ஹுஹு வமா பிமா யுஅதீஹி அக்ஸரு மின் சுரூரில் ஆஹிர். வாங்கிக் கொண்டு போகக்கூடியவருடைய சந்தோஷத்தை காட்டிலும் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் என்ற கருத்தை இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டிருக்கிறார். இதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு கருத்து சொல்றாங்க, ஒருவருடைய சதகாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? எதுவரைக்கும் என்று சொன்னா, வாங்கிக் கொண்டு போறவர் எவ்வளவு சந்தோஷமாக போறாரோ, எவ்வளவு ஒரு தேவையை ஃபில்ஃபில் பண்ணி கொண்டு போறாரோ,
அதை விடவும் எனக்கு இந்த தர்மம் தேவை, இந்த சதகா தேவை, இதனுடைய நன்மை தேவை என்று ஒருவர் எண்ணாத வரையில அவருக்கு அந்த சதகா சதகாவாக மாட்டாது என்ற கருத்தை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சதகா ஒன்று செய்யும் பொழுது அந்த சதகாவினுடைய நன்மை முழுக்க முழுக்க எங்களுக்குத்தான் வந்து சேரும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா குர்ஆன் 2 விஷயத்தை மட்டும் சொல்லுது. சதகா ஒருத்தர் சதகா செஞ்சிட்டா அந்த சதகாவை யாராலையும் இல்லாமக்கேலாது. அந்த சதகாவை அல்லாஹ் பாதுகாத்துடுவான். அது அல்லாஹ் சீல் பண்ணி அப்படியே வச்சிடுவான். நாளை கியாமத்தில் உங்களோட கையில தந்துடுவான். நீ திறந்து பார்த்துக்கோ, எவ்வளவு லாபம் எப்படி வந்திருக்குது, இதனுடைய ப்ராஃபிட் என்ன, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்படி வளர்த்திருக்கிறேன், அது எங்களோட கையில கிடைக்கும். நாங்கள் எடுத்து வாசிச்சு பார்ப்போம். அதுல பள்ளி கட்டப்பட்டிருக்குது, மதரசா செய்ய, நான் ஒன்றுமே செய்ய இல்லை. ஆனா நான் ஒருத்தருக்கு சதக்கா ஒன்று கொடுத்தேன், அவர் ஒரு கடை திறந்தாரு, அந்த கடையால் அவர் வியாபாரம் செஞ்சாரு, அவர் கோடீஸ்வரனாக மாறிட்டாரு, அவர் பள்ளி கட்டி இருக்கிறாரு, அந்த பள்ளி என் அக்கவுண்ட்லயும் வரவு வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ற சதக்காவை வளர்த்துட்டான். என்ற சதக்கா எங்கேயோ என்னென்னமோ செய்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னோட சதக்காவை யாராலையும் அதை இல்லாமக்கேலாது, அது அப்படியே இருக்கும். ஆனா குர்ஆன் சொல்லுது, எங்கட 2 ஆட்டிடியூட்டால எங்கட சதக்கா இல்லா போயிடும். இத குர்ஆனுடைய ஆயத்து சூரத்துல் பக்கரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத சொல்றான். இதுதான் இன்றைக்குள்ள மெசேஜ் உங்களுக்கு. ஒன்று அல்லாஹ் சொல்றான், லா தப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சதக்கா என்றத நீங்க செய்யும் பொழுது எப்படி தெரியுமா செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்யணும். முகஸ்துதியை கொண்டு பிரபல்யத்தை கொண்டு நான் தான் செஞ்சேன் என்பதை கொண்டு என்னால தான் முடியும் என்றதை கொண்டு உங்களோட சதக்காவை நீங்க பாலாக்கி விட வேண்டாம். நானும் நீங்களும் பெருமைப்படுறதுக்கு கொண்டுமே இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்ததை நான் செலவழித்திருக்கிறேன், அவ்வளவுதான். நீ தந்தாய், உன்ட விருப்ப பிரகாரம் நான் செலவழிச்சிருக்கிறேன், யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்திரத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ரியா முகஸ்துதியை கொண்டு பேரு போட்டு நான் தான் செஞ்சேன் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய வானம், பெருமடித்துக் கொள்ள வானம். பெருமை என்பது நீங்க பேரு போடுறதல்ல, நீங்க ரோட்ல நான் ஒரு சதக்கா ஒன்று செஞ்சேன் என்று சொல்லுவதல்ல. உங்களோட மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு அகங்காரம், மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு பெருமை, மனதுக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மானம். சுப்ஹானல்லாஹ், நான் தான் செஞ்சேன் என்று உங்களுக்குள்ள மக்கள் சொல்றாங்க, நீங்க செஞ்சிருக்கிறீங்க, மக்கள் பேசுறாங்க, அது உங்களுடைய இஹ்லாஸுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்றைக்கும் கூட மதீனா முனவ்வராவுக்கு போனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வக்ஃப்ன்றாங்க, ஆயிஷா சித்திகாவுடைய வக்ஃப்ன்றாங்க, அலி ரலியல்லாஹுடைய வக்ஃப்னு சொல்லி எத்தனையோ வக்ஃப்களை காட்டுறாங்க. அன்றைக்கு செஞ்ச வக்ஃப் இன்று வரைக்கும் டாக்குமெண்ட் ஆக்கப்பட்டு அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது முகஸ்துதி என்பது, ரியா என்பது அது பேர் போடுறதல்ல. பேரை போடுங்கோ, முஸ்லீம்கள் செஞ்சிருக்கிறாங்க, இன்னால் செஞ்சது பேரை போட்டு செய்யுங்கோ. அப்பத்தான் எங்கட பேர பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியம் வரும், சந்தோஷம் வரும். அப்பட வழியில நானும் போகணும், வாப்பட வழியில நானும் போகணும், எங்கட குடும்பத்துடைய வழியில நானும் போகணும் என்ற உணர்வு அவங்களுக்கு வரும். ஆனா மனதில் நம்பிக்கோங்கோ, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரெண்டாவது ஒன்றுதான் தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க தர்மம் செஞ்சு போட்டு யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க வானம். எங்கட சமூகத்தில் நடக்கும், தெரியாம நடக்கும், குடும்பத்தில் நடக்கும். தங்கச்சிக்கு உதவி செஞ்சிருப்போம், நானுக்கு ஏதாவது செஞ்சிருப்போம், குடும்பத்தில் இன்லோஸ்டைய ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சிருப்போம், இல்ல கேட்டு வந்தவருக்கு ஏதாவது கொடுத்திருப்போம். ஆனா அவரு கொஞ்சம் என்ன மதிக்க இல்லை, எனக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட தர இல்லை, எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய இல்லை, என் வீட்டு கல்யாணத்துக்கு வர இல்லை, என்னோட கொஞ்சம் மோசமா நடந்து கொண்டாரு. அப்ப என்ன தெரியுமா செய்வோம், நாங்க செஞ்சதெல்லாம் செஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருவோம். இப்ப நான் இப்படி செஞ்சேன் அவனுக்கு, நான் இப்படி கொடுத்தேன் அவனுக்கு. அல்லாஹ் சொல்றான், தயவு செஞ்சு நீ செஞ்சதை சொல்லி காட்டி இல்லாமலாக்கி கொள்ளாதே. நீ செஞ்சது யாருக்கு தெரியுமா? எனக்கு. அது என்னோட நீ விட்டு விடு, நான் அதை பார்த்துக் கொள்றேன்.
நீ அதை பைத்து மறுவா அதுல பைத்து கையடிக்க வேண்டாம். நீங்க மறுவா அதுல பைத்து அதை இல்லாமக்கொள்ளவானம். நாங்க செய்யக்கூடிய சதகாவை, நாங்க செய்யக்கூடிய தர்மத்தை, நாங்க செய்யக்கூடிய நன்கொடைகளை இல்லாமலாக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான். ஒரு வழி எங்களுடைய மனோநிலையில வரக்கூடிய தற்பெருமை, பெருமையின் காரணமாக அது இல்லாமலாகிவிடும். இரண்டாவது, கொடுத்ததுக்கு பிறகு யாருக்கு கொடுத்தோமோ அவங்களுக்கு சொல்லி காட்டுறது, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் அவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், அது ஏண்டதான் வீடு, நான் தான் ஹெல்ப் பண்ணினேன், நான் தான் இப்படி செஞ்சேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது செய்ய வானம். குடும்பத்துக்கு செஞ்சீங்களா, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய நன்மைகள் வேற, அதனுடைய நன்மைகள் வேற. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு நன்மையான கர்மத்தினுடைய நலவையும் ஒரு பாவத்தினுடைய கெடுதியையும் உங்களோட ஜீவிய காலத்திலேயே நீங்க பார்க்கணும்டா அது குடும்பத்துக்கு செய்யற நலவும் குடும்பத்துக்கு செய்யற துரோகமும் தான். இதை ஞாபகத்தை வச்சுக்கோ. இந்த வார்த்தைய நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒரு சதகாவினுடைய, ஒரு நன்மையான கர்மத்தினுடைய, ஒரு நலவினுடைய நலவுகளை உலகத்திலே கண்ணால பார்க்கணும் என்றார். இந்த கண்ணால பார்க்கணும். சம்டைம் நாங்க தொழுவோம், அதுகளுக்கு தென்படாது. துஆ கேட்டு தஹஜ்ஜத்தில் தென்பட மாட்டாது. ஆனா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் உண்ட கண்ணால நீ செஞ்ச நலவினுடைய நலவை பார்க்கணும். அதே போல நீ செஞ்ச ஒரு கெடுதியினுடைய கெடுதிய இந்த உலகத்திலே பார்க்கணும்டா அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அமல் என்ன தெரியுமா? அது குடும்பத்தை சேர்ந்து வாழுவதும் குடும்பத்தை துண்டித்து வாழுவதும். நான் பல தடவைகள் இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன். மக்களிடத்தில் எத்தனையோ தனவந்தர்கள் இருக்கிறாங்க. ஊருக்கு, நாட்டுக்கு, பள்ளிக்கு, கம்யூனிட்டிக்கு, ஃபவுண்டேஷன்ஸுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, சொந்தங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சொந்தங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை விட்டு முன்னே உங்களை பாதுகாப்பாங்க. தர்மம் செய்யுங்கோ, சதகா கொடுங்கோ, ஒரே ஒரு நியத்தோட கொடுங்கோ. வாங்கக்கூடியவரை விடவும், அந்த ஃபவுண்டேஷனை விடவும், இந்த பள்ளியை விடவும், அந்த ஓர்ஃபனேஜை விடவும், இந்த மதரசாவை விடவும் இந்த சதகாவின் பக்கம் நான் தேவையுள்ளவன். இது நான் கொடுக்க இல்ல, இது நான் இன்வெஸ்ட் பண்றேன். இது நான் கொடுக்க இல்ல, இது நான் சேகரிக்கிறேன். இது ஏண்ட அக்கவுண்ட்ஸ்ல இருந்து போக இல்ல, இது ஏண்ட அக்கவுண்ட்ஸ்ல அட் ஆகுது. இதைத்தான் எங்கட மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. மௌத்தாகக்குள்ள எப்படி தெரியுமா மௌத்தாகணும்? சிரிச்சுக்கொண்டே மௌத்தாகணும். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், கொடுக்காதவங்க மௌத்தாகும் பொழுது எப்படி தெரியுமா மௌத்தாகுவாங்க? லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக். யா அல்லாஹ், தர்மம் செய்ய கிடைக்க இல்ல, தர்மம் செஞ்சுட்டு வாரேன், எனக்கு அவகாசம் தாண்டுத்தான் கேட்பாங்க. அந்த சந்தர்ப்பம் வாரத்துக்கு முன்னாலேயே சதகாக்கள் கொடுத்து, தர்மங்கள் செய்து, நல்லவைகளை செய்து, நிலையான தர்மங்களை செய்யுங்கோ. வெறுமனே ஃபீட் பண்றதல்ல, டெவலப்மெண்ட் செய்யுங்கோ. வெறுமனே வைத்து நிறைச்சவானம், மக்களுடைய தலையை நிறைங்கோ. மக்களுக்கு ஹேண்ட் அவுட் கொடுக்கவானம், மக்களுக்கு கையை கொடுத்து மக்களை தூக்கி விடுங்கோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சமூகத்தில் சதகாவும் தர்மமும் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யப்பட வேண்டிய காலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. எனக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக வேண்டி இவைகளையெல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய மன்னரைகளை பிரகாசமாக்குவாயோ. அவர்கள் பேருபகாரிகள் யா அல்லாஹ். இந்த நாட்டில் நாங்கள் வாழும் பொழுது தலை நிமிர்ந்து வாழுவதற்கும் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அன்னார்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அதே போன்ற நற்கர்மங்களை நாங்களும் செய்துவிட்டு உன்னை சந்திப்பதற்கு துணை புரிவாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.